இப்ப நான் சொல்லும்போது நீங்க எல்லாம் சிரிச்சிங்களா இல்லையா? கரெக்டா சொல்றாங்களேன்னு சொல்லி அது மாதிரி நபிலாம் சிரிச்சிட்டாங்க. ஒன்னும் வேற ஒண்ணும் அந்த சஹாபிட்ட சொல்லல. சரி அவர் கேட்கிறாரு, அவர் கேட்கறத கொடுத்துருங்கன்ட்டாங்க. அந்த நெய்யுக்கும் தேனுக்குமான அந்த காசை கையில கொடுத்துட்டான். இன்னொரு தடவை என்ன செஞ்சாங்க, அவரை புடிச்சிட்டு வந்தாங்க. அவர் எப்படிப்பட்ட நம்பர் பாருங்க. அவர் என்ன செஞ்சாரு, சாராயம் குடிச்சிட்டாரு. என்ன செஞ்சாரு, மது அறிஞ்சிட்டாரு. இப்ப அவருக்கு என்ன செய்யணும், மது அறிஞ்சா ஜில்ட் அடிக்கணும். இஸ்லாமிய நாடுகளாக இருந்தா அடிப்பாங்க. அதுலயும் மலேசியாவா சிங்கப்பூரான்னு தெரியல, சிங்கப்பூர் தானா? சிங்கப்பூர்ல ஒரு அளவுக்கு மேல போதை பொருள் வச்சுருந்தா தூக்குல போட்டுருவான். முடிஞ்சது கதை. நம்ம ஊர்ல போடலாமா? போட மாட்டோம். நம்ம ஊர்ல சட்டம் எல்லாம் நாரி போய் கிடக்குது இல்லையா? அங்க என்னன்னா ஒரு லிமிட் வச்சிருக்கான். இந்த லிமிட்டுக்கு மேல போதை பொருளை கையில வச்சிருந்த தூக்குல தூக்கி போட்டுருவான். அந்த மாதிரி இருக்கணும். இருந்தா இன்னைக்கு 2025 மட்டும் எவ்வளவு போதை பொருள் பழக்கம் இன்னைக்கு இருக்குது வாலிபர்களிடத்துல அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அது பேசுறதுக்கு நமக்கு தேவையில்லை இல்லையா? அப்ப எத்தனை பேரு வரிசையா தூக்குல போட வேண்டியதுதான். சிங்கப்பூர் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னான். அப்ப அவரு சாராயம் குடிச்சாரு. அவரை கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு தடவை இல்ல, 2-3 தடவை இந்த மாதிரி திரும்ப திரும்ப கூப்பிட்டு வந்த உடனே அங்க சுத்தி இருக்கிற சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சிச்சு, கோபம் வந்துருச்சு. சொல்லிட்டாங்க, அல்லாஹும் அல்லாஹு, அல்லாஹ் யா அல்லாஹ் அவரை நீ சபிப்பாயாக அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நபிகளார் கண்டிச்சாங்க. ஏன் அவர் அப்படி சொன்னார்னா, ஒரு தடவைக்கு பல முறை இந்த மாதிரி அவர் என்ன செஞ்சாங்க, சாராயம் குடிச்சதுக்காக வேண்டி ஜில்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அதுல அந்த மனசு வேதனைப்பட்டு, என்னப்பா எத்தனை தடவைப்பா நீ திரும்ப திரும்ப வருவ, எத்தனை தடவை திரும்ப திரும்ப வருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல என்ன செஞ்சுட்டா, யா அல்லாஹ் அவரை சபிப்பாயாக அப்படின்னு சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, லா தல்அனூஹு, அவரை நீங்க சபிக்காதீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது அவருடைய உள்ளத்திலே அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பற்றிய நேசம் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. யாருடைய நிலை எப்படி மாறுமோ தெரியாது. இன்றைக்கு இந்த இடத்துல நின்று கொண்டு என்னைதான் சொல்ல முடியும், உங்களை சொல்ல முடியாதா இல்லையா? இந்த இடத்துல நின்று கொண்டு குர்ஆனையும் ஹதீஸ்களையும் பேசுகிற என்னுடைய நிலை மௌத்துடைய நேரத்துல என்ன ஆகும் என்று தெரியாது. பயந்துகிட்டே இருக்கணும். இஸ்திக்ஃபார் ஓதிக்கொண்டே இருக்கணும். யாருடைய நிலை எப்படி மாறும் தெரியாது. அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் மாத்துவான். சொன்னாங்க, சபிக்காதீங்க. அவர் யாருக்கு தெரியும், அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை ரசூலை பற்றி உண்டான நேசம் இருக்கலாம். யாரையும் வெளியிலே பார்த்து முடிவு செஞ்சிடாத. ஏன் அந்த நிலைக்கு ஆளானார் என்று பாரு. அந்த நிலைக்கு ஆளாகுவதற்கு யார் காரணம்? குடும்பம் காரணமா, மனைவி காரணமா, பிள்ளைகள் காரணமா, இந்த சமுதாயம் காரணமா? யார் காரணம்? கண்டுபிடி. சொன்னாங்க, சபிக்காதீங்க. யாருக்கு தெரியும் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிப்பார். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்க, இப்ப பாருங்க, உங்களுக்கு முன்னால ஒரு சொர்க்கவாதி வருவார் என்று. ஒரே சொர்க்கவாதி வருவார். பார்த்தா ஒரு மனிதர், அன்சாரி தோழர்கள் ஒரு மனிதர் சாதாரணமா வந்தார். எப்படி? ஒது செய்துட்டு அவருடைய தாடியிலிருந்து அப்படி என்ன செய்யுது, ஒது அந்த செய்த அந்த நீர் அப்படி சொட்டு சொட்டா வடியுது. இடது கையில செருப்பு தூக்கிட்டு வர்றார். சாதாரண மனிதர் பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. வெளிரங்கத்தை பார்த்து முடிவு செய்யாதே. வந்தார், சாதாரண வந்தார். மறுநாள் அப்படியே சொன்ன அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போது இந்த வாசல் வழியாக ஆரம்பமாக வரக்கூடியவர் சொர்க்கவாதி, அதே மனிதர் சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களே வந்தாங்க திரும்பவும். 3வது நாளும் சொன்னாங்க, அதே சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்களே வந்தாங்க. முஸ்னத் அஹ்மதுல இருக்கு. 3 நாளும் இதை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் சொல்றாங்க. 3 நாளும் அதே சஅத் இப்னு அபி வக்காஸ் பார்த்தா சாதாரணமாக ஒது செய்து விட்டு செருப்பை இடது கையில எடுத்துக்கொண்டு, ஒரு சாதாரண மனிதர் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. சரியா, இவங்க பின்னாடியே போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருந்து எந்திரிச்சதும் யாரு பின்னால, சஅத் இப்னு அபி வக்காஸ் பின்னால அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பின்னாடியே போறாங்க. எனக்கு வாப்பாக்கும் சண்டை. 3 நாள் நான் வாப்பா கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். உங்க கூட தங்கிக்கலாமா?
ஏன் பெருமானார் சொர்க்கவாதின்னு சொன்னாரா இல்லையா? அப்படி என்னப்பா இவர்கிட்ட இருக்குதுன்னு பாத்துறணும். அப்படி என்ன பிரத்யோகமாக அமல் செய்கிறார்? 3 நாள் சொன்னாங்க. 3 நாள் இவரே தானே வந்தாரு. கூட போயிட்டாங்க. பாப்பா கூட சண்டை, உன் கூட தங்கிக்கிறேன், இருந்துக்குங்க. பார்த்தா எல்லாரும் என்ன செய்வார்கள்? அதுதான் 3 நாள் பார்த்தா சாதாரணமாக இருக்கிறார்கள். எல்லோரையும் போல என்ன செய்யறாங்க? தொழுகிறாங்க, இபாதத் செய்யறாங்க, இரவுல தூங்குறாங்க, இரவுல பின் நைட்ல எந்திரிச்சு தொழுகிறாங்க. இப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பிரத்யோகமான நன்மை எதையும் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பார்க்கல. 3ஆம் நாள் சொல்லிட்டாங்க, எனக்கு எங்க வாப்பாவுக்கு எந்த சண்டையும் இல்லை, நான் வாப்பாட பேச மாட்டேன்லாம் சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் சொர்க்கவாதி வருவார் என்று சொன்னாங்க. நீங்க தான் வந்தீங்க. உங்ககிட்ட அப்படி ஏதாவது பிரத்யேகமான அமல்கள் இருந்தால் அதை பார்த்து செய்யலாம் என்று நான் உங்களை பின்தொடர்ந்து வந்தேன். 3 நாள் தங்கினேன். ஆனால் எல்லோரையும் போல நீங்க சாதாரணமாகத்தான் இருக்கிறீங்க. அப்படி என்றும் உங்களிடத்துல பிரத்யேகமான நன்மைகள் எதுவும் இல்லை. ஆமா, அவங்க சொன்னாங்க. சாதி நபி உட்காந்து, ஆமா நான் நார்மலா எப்போ இருக்க மாதிரி தான் இருந்தேன். நீங்க வந்துட்டீங்கிறதுக்காண்டி நான் அப்படியே என்ன செய்யல, ஐயோ பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிக்கிறதுக்காக எதையுமே செய்யல. நீங்க எதை பார்த்தீங்களோ அதுதான். தினம் என்னுடைய வழக்கமான அமல்கள் இதுதான். சொன்னவனார் போயிட்டாரு. போனவரை திரும்ப கூப்பிட்டு சாதி நபி வக்காஸ் சொன்னாங்க, நான் என் உள்ளத்தில் முஸ்லிம்களில் மூமின்களில் யாரை பற்றியும் குரோதமோ பொறாமையோ விரோதமோ எதையும் என் உள்ளத்தில் வைப்பதில்லை. இதுதான். அதை யாராவது திறந்து பார்க்க முடியுமா? அல்லாஹ் ஷகக்த கல்வி, யாருடைய கல்வியாவது திறந்து பார்க்க முடியுமா? உள்ள என்ன இருக்குது, யாரை பற்றி என்ன நினைத்து வைத்திருக்கிறோம்? அதான் சாதாரணமா தான் இருக்கிறார். சொன்னாங்க, என் உள்ளத்துல யாரை பற்றிய விரோதமோ குரோதமோ பொறாமையோ கண்ணிய குறை எதுவுமே இல்லை, நான் சாதாரணமாகத்தான் இருக்கிறேன். இதை தவிர வேற எந்த ஹைரான விஷயம் எல்லாத்தையும் நல்லா தான் பார்ப்பேன், நல்லவர்களா தான் பார்ப்பேன். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு சாராயம் வருந்தக்கூடிய போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் அந்த தவறை வெறுங்கள், அந்த நபரை வெறுக்காதீர்கள். அந்த தவறை வெறுங்கள், நபரை வெறுக்காதீர்கள். அவர் மேல் வெறுப்பு இருக்கிறது என்பதை சலாம் சொல்லாமல் வேண்டுமானாலும் காட்டிக் கொள்ளுங்கள். ஆனால் என்ன செய்ய, அவரை வெறுத்து விடாதீர்கள். தோல்ல கையை போட்டு சொல்லுங்க. யாருடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு என்னன்னு சொன்னா, நான் நல்லவன், நான் நல்லவன், நான் வல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கான். அதுல இப்போது நம்மள்ட்ட இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய அதிபர் சொல்கிறார், நான் தான் உலகத்திலே ஆக சிறந்த சமாதான புறா, எனவே எனக்கு நோபல் பரிசு கொடுங்கள், அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு கொடுங்கள், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த போரை நான் நிறுத்தி விட்டேன், இன்னும் அடிச்சுட்டு தான் இருக்கான், இஸ்ரேல் ஹமாஸை அடிப்பதை நான் நிறுத்தி விட்டேன், எனவே எனக்கு நோபல் பரிசு கொடுங்கள், உலகத்திலே இந்தியா பாகிஸ்தானுடைய போர் நிறுத்தது காரணமே நான் தான், எனக்கு நோபல் பரிசு கொடுங்கள். இப்படி அழுத்தம் கொடுத்தா நோபல் பரிசு தர மாட்டாங்க. நோபல் பரிசுனா என்னன்னு தெரியுமா? அதனுடைய வரலாறு என்ன தெரியுமா? இருக்கா தெரியுமா? அதுவே ஒரு இரத்த வாடகை கொண்ட வரலாறு கொண்டதுதான் அது. நோபல் பரிசு என்பதே, நோபல் அப்படின்னா ஆல்பிரட் நோபல் என்பவர் தான், ஆல்பிரட் நோபல் என்பவர் அவருடைய நினைவாக கொடுக்கப்படுறதுதான் நோபல் பரிசு. இவர் யாரு? ஸ்வீடன்ல பிறந்தவர். டைனமிட் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான அணு ஆயுதம், அதாவது வெடிக்கக்கூடிய பொருள். இந்த கடந்த திங்கட்கிழமை வெடிச்சாங்க பாருங்க, எவ்வளவு சொல்லியும் சொல்றது என் கடமை, செய்யறது அது உங்க இஷ்டம், நீங்க நல்ல மாதிரியா வெடிச்சுங்க, நாளைக்கு எல்லாரும் பதில் சொல்லிக்கோங்க. முஸ்லிம்களும் வெடிச்சாங்க, இல்லைன்னா மறுக்க முடியாது இல்லையா? பிள்ளைங்களும் வெடிச்சாங்க, பெரியவங்களும் வெடிச்சாங்க. டைனமிட் என்று சொல்லக்கூடிய பயங்கர வெடிமருந்தை கண்டுபிடிச்சவர் இவர். பெரிய கண்டுபிடிப்பாளர், பெரிய விஞ்ஞானி, வேதியியல் பொருளாதாரவியல் எல்லாம் படிச்சவர். இந்த வெடிமருந்தை வச்சு நிறைய பேரை சாகடிச்சிருக்கிறாரு, நிறைய பேரை கொலை சொன்னார். என்ன நடந்துச்சு? 1888 1888 அவருடைய சகோதரர் லுட்விக் நோபல் அப்படிங்கிறத இறந்து போனார். ஒரு பிரெஞ்சு பத்திரிகை வெளியிட்டது என்ன செஞ்சுட்டாங்க, அவருடைய சகோதரர் இறந்து போனதை ஆல்பர்ட் நோபலை இறந்து போனதா போட்டாங்க. என்ன பண்ணாங்க? மெர்ச்சன்ட் ஆஃப், ஒரு மரண வியாதி, இங்கிலீஷ் தெரியாது இல்லையா, மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெத் அப்படின்னு நினைக்கிறேன்.
மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் இட் டெத் அப்படின்னு போட்டாங்க. என்னன்னா ஒரு மரண வியாபாரி மரணம் விட்டார்ன்னு போட்டாங்க. ஒரு மரண வியாபாரி மரணித்து போனார் அப்படின்னு போட்டு விட்டாங்க. லுட்விக் நோபல் இறந்தல ஆல்பிரட் நோபல் இறந்ததாக போட்டாங்க. அவர் அதை படிச்சுட்டு அவருக்கு ஒரே கவலை, நாம செத்த பிறகு மக்கள் எல்லாம் நம்மளை இப்படித்தான் பேசுவார்களோ, நாம் அந்த டைனமிக் என்று சொல்லக்கூடிய இந்த வெடிபொருளை வச்சு நாம் எத்தனை பேரை சாகரிச்சிட்டோம், அதனாலதான் இந்த வார்த்தை வந்துருச்சு மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் இட் இஸ் டெத் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னு அவர் கவலைப்பட்டு தன்னுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய சொத்துக்களை எல்லாம் 94% சொத்துக்களை எழுதி வச்சாரு. இந்த உலகத்துல மக்களுக்கு யாரெல்லாம் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வருடத்தில் ஒரு தடவை என்ன செய்யணும், நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு பாருங்க. எவ்வளவு பெரிய இரத்த வாடை கொண்டது நோபல் பரிசு. அதனால 1901 என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வேதியியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சைக்காலஜி, மெடிசன், இந்த மாதிரியான இதுல உலக லெவல்ல யாரு சாதனை படைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, நோபல் பரிசு கொடுப்பாங்க. அதுவே ஒரு இரத்த வாடை கொண்டது. அதையே ஒரு இரத்த வாடை கொண்ட மிருகம் கேட்கறது, எனக்கு நோபல் பரிசு கொடுங்கள், இந்த மாதிரியான வற்புறுத்தி கேட்டாலும் அவன் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். இவருடைய வெளிரங்கத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, இவர் ஒரு சமாதான புறா, அமைதிக்காக பாடுபடுகிறவர், அமைதிக்காகவும் ஒரு நோபல் பரிசு இருக்கு, அதான் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஒரு மனிதனுடைய வெளிரங்கங்களை பார்த்து முடிவு செய்வதல்ல, அல்லாஹ் தாலா வெளிரங்கங்களை பார்க்கக்கூடியவனும் அல்ல, அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வெளிரங்கம் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறதோ, பாவங்களில் வெளிரங்கமான பாவங்கள், உள்ரங்கமான பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி இருங்க. அல்லாஹ் சொல்றான், பாவங்களை எவர்கள் சம்பாதிக்கிறார்களோ அதற்கான சரியான அவர்கள் சம்பாதித்த கூலியை அடைந்தே தீர்வார்கள். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. வெளிரங்கமான உள்ரங்கமான பாவங்களிலிருந்து நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி